குட்டி பொண்ணு சைக்கிள் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருக்கா. ஆனா அப்ப கூட அந்த காசு பத்தாதுன்றதுனால ஒவ்வொரு வீட்லயுமே அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற காசையுமே சேர்த்து வச்சிருக்கா. இப்ப அவங்க அப்பாவுமே ஒரு நாள் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க பொண்ணு கிட்ட கேட்கும்போது, நீங்க இதை தொடவே கூடாது, இது என்னோட காசு, இது நான் சைக்கிள் வாங்குறதுக்காக சேர்த்து வச்சிருக்க காசு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்ப இவர் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 100 ரூபாய் காசை பாக்குறா. இதை நம்ம சைக்கிள் வாங்குறதுக்கு எடுத்துக்கலாமான்னு சொல்லி யோசிக்கும் போது பக்கத்துல ஒரு கோவிலோட உண்டியல் இருக்கு. யாரோ ஒருத்தரோட காசை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்டியல எடுத்து போய் போட்டுறா. இந்த விஷயத்த நைட்டு அவங்க வீட்லயுமே சொல்றா. அந்த பொண்ணோட அம்மாவுமே நீ அந்த காசை எடுத்துட்டு வந்திருந்தா நைட்டு சாப்பாடு ஆச்சுன்னா செஞ்சிருக்கலாம், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையுமே திட்டுறாங்க. இப்ப நைட்டு எல்லாரும் ஒன்னா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நியூஸ்லயுமே அதிகமான மழைனால நிறைய மரங்கள் சாஞ்சு போயிருக்கு. இப்ப மக்கள்லாம் வாழ்வாதாரமின்றி தவிக்கிறாங்க, உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நியூஸை கேட்ட உடனே அந்த குட்டி பொண்ணுமே தன்னோட சேவிங்ஸ் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து ஹெல்ப் பண்ண நம்மள முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே யோசிப்பா. அந்த குட்டி பொண்ணுமே மறுநாள் அவ சேர்த்து வச்சிருந்த அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு அந்த டிவி நியூஸ் சேனல்ல இந்த காசை யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்து இது பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. இப்ப அவங்களுமே இந்த காசு உனக்கு ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது, நான் சைக்கிள் வாங்குறதுக்காக சேர்த்து வச்சிருந்த காசு, என்ன மாதிரி தானே நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, நீங்க அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. இப்ப அவருமே உன்னை நான் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறா. இப்ப இந்த பொண்ணு பண்ண விஷயத்தையும் நைட்டு நியூஸ்ல சொல்றாங்க. இதை பாக்குற அவங்க அப்பாவுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தன்னோட பொண்ணே இந்த அளவுக்கு இருக்கா, நம்ம மட்டும் ஏன் இப்படி குடிகாரத்தனமா இருக்குமேன்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணுகிட்டையும் நான் இதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இப்ப மறுநாள் இந்த குட்டி பொண்ணு வீட்டுல இருக்கும்போது அந்த நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ற அந்த பர்சனுமே அந்த குட்டி பொண்ணுக்காக நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் உனக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப அவருமே கேட்கிறாரு, உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு சொல்லி. இதுக்கப்புறம் தான் நான் கத்துக்க போறேன், நான் கண்டிப்பா சைக்கிள் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அந்த சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறா.